ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்தி பேசுகிறேன். என்னோட சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன விளாக் கொண்டு வர போகிறேன்னா, பலாப்பழத்தை வச்சு ஒரு ஒடிசா ஸ்டைலில் போடப்பிட்டா பண்ண போகிறேன். இங்கே ரஜன்னு ஒரு பருவம் இருக்கும். அதில் ஸ்பெஷலே போடப்பிட்டா தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது பலாப்பழம், நல்லா பழுத்த பலாப்பழத்தை விதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை வைக்கலாம். எல்லாமே தேங்காய் பூ கட் பண்ணி வச்சுக்கிறது எல்லாமே போட்டுக்கலாம். வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி இப்போ பேக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் ஃப்ளேவர். பிரியாணி இலை போட்டுக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். கிஸ்மிஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ அதை எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு காஜு, தேங்காய் மூடி போட்டு 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நம்ம இது மாதிரி 15 நிமிஷம்